நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்திய நாடு ஜனநாயகத்திற்கு பெயர் பெற்றது. இந்திய நாட்டினுடைய ஜனநாயகம் இன்றைக்கும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்தியாவினுடைய முதல் குடிமகனாக அறியப்படுகிற இந்திய தேசியத்தினுடைய குடியரசுத் தலைவர் தேர்தல் 15வது குடியரசுத் தலைவர் யார் என்பதை தேர்வு செய்வதற்கான தேர்தல் ஜூலை 18 அன்று நடக்க இருக்கிறது. அதற்கு முன்னாடி இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜனாதிபதிகள் நமக்கு தெரியும். அந்த ஜனாதிபதிகளுக்கும் நம்முடைய மாநிலமான தமிழ்நாட்டிற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அப்படியான சம்பந்தம் எப்படிப்பட்ட ஒரு உறவை குடியரசுத் தலைவர்களுக்கும் தமிழகமும் அப்படிங்கிற தலைப்புல நம்ம இன்னைக்கு பேச போறோம். வாருங்கள் நேயர்களே, நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நான் ஓப்பனிங்லேயே சொன்னேன், இந்த எபிசோட்ல நம்ம ஃபுல்லாவே பேச போறது தமிழ்நாடும் இதுவரை இருந்த குடியரசுத் தலைவர்களுக்குமான தொடர்பு குறித்து தான் நாம் பேச போகிறோம். ஏறத்தாழ ஒரு 14 குடியரசுத் தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். இப்ப நடக்க போற ஜூலை 18 நடக்க போற தேர்தல் 15வது குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு தேர்தல். இப்ப இந்த சூழ்நிலையில் தமிழகத்தோடு சம்பந்தப்பட்ட குடியரசுத் தலைவர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க, எத்தனை பேர் தமிழ்நாட்டு சம்பந்தப்பட்ட கேண்டிடேட்டா இருந்தாங்க, அப்படியெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். மொத்தம் 6 நபர்கள், அதாவது ஏறத்தாழ 14 குடியரசுத் தலைவர்களில் 6 பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். 2 கேண்டிடேட், குடியரசுத் தலைவர்கள் அல்லாத 2 கேண்டிடேட் தமிழ்நாட்டிற்கு சம்பந்தப்பட்டவர்களாக சொல்லப்படுகிறது. முதல்ல நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா, 1962 1967 வரை இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக இருந்தவர். ஆசிரியர் என்றால் அவர்தான் ஞாபகம் வருவார். வேறு யாரும் அல்ல, சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்தான். அவர் நிறைய நாட்கள் நம்ம சென்னையிலே படித்திருக்கிறார். நம்ம சென்னைக்கு அருகிலே திருத்தணியிலே தான் அவர் பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு, சென்னை தமிழ்நாட்டிற்குமான அவருக்குமான உறவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்றாங்க. ஒரு ஆசிரியருக்கான ரோல் மாடலாக மட்டும் இல்லாமல் குடியரசுத் தலைவருக்கான ஒரு அடையாளமாகவும் இன்றளவும் அவரை நாம் பார்க்கிறோம், அவரை நாம் கொண்டாடுகிறோம். அப்படிப்பட்ட சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களும் தமிழ்நாட்டிற்கு மிகுந்த நெருக்கமானவர். என்னதான் ஒரு 15 ஆண்டுகள் அவர் ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 ஆண்டுகள் டெல்லியில இருந்தாலும், அவருடைய இறுதி நாட்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிற போது அது சென்னையில் இருந்தது. இப்படி நாட்டினுடைய 2வது குடியரசுத் தலைவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனுக்கும் தமிழகத்திற்கும் இருந்த ஒரு உறவு என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்றாங்க. அடுத்து ஒரு முக்கியமான ஜனாதிபதிக்கும் தமிழகத்திற்கும் உள்ள தொடர்பை நம்ம பேச போறோம். அவர் வேறு யாரும் அல்ல, ஆர் வெங்கட்ராமன். அவர்தான் தமிழகத்திற்கும் அவருக்குமான தொடர்பை பற்றி நம்ம பேச போறோம். அவர் இந்திரா காந்தியினுடைய அமைச்சரவையில் ஒரு முக்கிய அமைச்சராக தொடர்ந்து பணியாற்றினார். பின்பு துணை ஜனாதிபதி ஆனார், பிறகு ஜனாதிபதி ஆனார். 1987 92 வரை அவர் ஜனாதிபதியாக பணியாற்றினார். இறுதி நாட்கள் அவருக்கு அதே போல சென்னையில் இருந்ததாக சொல்றார். அவரும் ஒரு முக்கியமான ஜனாதிபதி வரிசையில் போற்றக்கூடிய, இந்தியாவின் முதல் குடிமகனாக கொண்டாடக்கூடிய ஒரு மிக முக்கியமான நபராக ஆர் வெங்கட்ராமன் இருந்ததாகவும் ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்றாங்க. அடுத்து ஒரு மிக முக்கியமான ஆளுமை, அவர் வேறு யாரும் அல்ல, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு 2020 என்று இலக்குகளை வைத்து இந்தியாவை வல்லரசாக்க வேண்டும் என்ற பெரும் கனவுகளோடு ஓடிய கலாம். இதையெல்லாம் என்ன செய்யலாம் என்கிற போது சாதிக்கலாம் என்ற சொன்ன கலாம் அவர்கள் 2002 2007 வரை அவருக்கும் தமிழ்நாட்டிற்கும் இருந்த தொடர்பு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ராமேஸ்வரத்தில் பிறந்து, ஒரு எளிய பின்னணியில் பிறந்து, நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு உயரிய ஒரு இடத்திற்கு சென்ற அப்துல் கலாம் அக்னி ஏவுகணை, அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து மாணவர்களிடம் பேசுவது,
ஆசிரியர்களோடு உரையாடுவது, குடியரசுத் தலைவராக இருந்த பின்னும் மாணவர்களை சந்தித்து, அவர் இருக்கிற போதும் மாணவர்களை சந்தித்து, கடைசியில் தன்னுடைய உயிர் மூச்சையே மாணவர்கள் இருக்கிற அந்த ஆடிட்டோரியத்தில் விட்ட அந்த மிகப்பெரிய சிறப்பை பெற்றவர். தான் எதற்காக வாழ்ந்தாரோ அந்த இடத்திலேயே அவருடைய உயிர் பிரிந்தது. அப்படி கலாம் என்கின்ற ஒரு மாபெரும் கனவு பெட்டகத்தை, ஒரு கனவு தொழிற்சாலை என்றே நாம் அவரை சொல்லலாம். அப்படிப்பட்ட ஆளுமைக்கும் தமிழகத்திற்கும் இருந்த தொடர்பை தான் நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம். அப்துல் கலாம் என்கின்ற ஒரு கனவு நாயகன், ஏவுகணை நாயகன், அப்படிப்பட்ட பல்வேறு சிறப்புகளை உடையவர். அவர் தமிழகத்திலிருந்து புறப்பட்டு இந்தியாவினுடைய ஒரு மிக முக்கியமான பொறுப்பில் இருந்தார் என்பது நமக்கெல்லாம் பெருமை அளிக்கிற விஷயம். அடுத்து ஒரு மிக முக்கியமானவர் வி.வி. கிரி. இந்திய அரசியலில் ரொம்ப முக்கியமான பங்காற்றினார். அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவருக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. ராஜாஜியினுடைய அமைச்சரவையில் தொழிலாளர் துறை அமைச்சராக வி.வி. கிரி அவர்கள் இருந்திருக்கிறார். அப்போ இருந்த அரசியல் சூழல், ராஜாஜி காலத்தில் இருந்த அரசியல் சூழலை தாண்டி பிறகு அவர் இந்தியாவினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பான குடியரசுத் தலைவர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய மகுடம் அவர் கிடைத்தது. அதற்கு பின்னால் அவர் எப்படி உழைத்தார் அதெல்லாம் நாம் எல்லோரும் அறிந்தது. வி.வி. கிரியும் தமிழகத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருப்பதை ஆய்வாளர்கள் சொல்றாங்க. நாட்டினுடைய 10வது குடியரசுத் தலைவர் கே.ஆர். நாராயணன். கே.ஆர். நாராயணனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்னப்பா சம்பந்தம், அவர் கேரளாவில் சார்ந்தவரே அப்படின்னு நீங்க கேட்கலாம். உங்களுடைய கேள்வி எனக்கு புரிகிறது. ஆனால் கே.ஆர். நாராயணனுக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஒரு தொடர்பு இருக்கு. என்ன தொடர்பு அப்படின்னா, அவர் இளமை காலத்துல என்ன பண்ணியிருக்கார், பல்வேறு நாளேடுகளில் வேலை பார்த்திருக்கிறார். அதுல சென்னையில ஒரு பிரபலமான ஆங்கில நியூஸ் பேப்பர்ல அவர் ஒரு செய்தியாளராக அவர் பணியாற்றி இருக்கிறார். கே.ஆர். நாராயணனுக்கும் தமிழ்நாட்டிற்குமான தொடர்பு அவருடைய இளமை காலத்திலே இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிற கூடுதல் தகவலா இருக்கு. அடுத்து இன்னொரு குடியரசுத் தலைவர் நீலம் சஞ்சீவ் ரெட்டி அப்படிங்கிறவர். அவர் ஆந்திராவினுடைய முதல்வர். சரி, ஆந்திராவுடைய முதல்வருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம், அவர் குடியரசுத் தலைவராக இருக்கலாம், அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பி.எஸ். குமாரசாமி ராஜா அவருடைய அமைச்சரவையில் அமைச்சராக பணியாற்றியிருக்கிறார் தமிழ்நாட்டில். அந்த அமைச்சர் பதவி அவர் வாழ்நாளில் ரொம்ப மறக்க முடியாததாகவும் சொல்லியிருக்கிறார். இப்படி பல்வேறு என்னதான் ஒரு மையத்தை ஒரு டெல்லியில இருந்து ஒரு குடியரசுத் தலைவர்களுக்கான தேர்தல் இன்னைக்கு ஜூலை 18 நடந்தாலும், தமிழ்நாடு என்பது என்றைக்குமே அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு புள்ளியாக இருந்திருக்கிறது. அதை தான் நமக்கு இத்தனை குடியரசுத் தலைவர்கள் அவர்களுக்கும் தமிழ்நாட்டிற்குமான இருந்த உறவை நமக்கு காட்டுகிறது. ஒரு குடியரசுத் தலைவர் தேர்தல் என்பதுக்கும் ஒரு மாநிலத்திற்கும் இவ்வளவு பெரிய தொடர்பு என்பது தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிற பெருமை. தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிற பெருமை, தமிழகத்தின் மூலமாக அவர்கள் குடியரசுத் தலைவராகி தமிழகத்தின் பெருமையையும் பறைசாற்றியிருப்பது அவர்களுக்குமான சிறப்பு. ஆக தமிழகத்தின் சிறப்பும் அவர்களின் சிறப்பும் இணைந்து இந்த இந்திய நாட்டிற்கான சிறப்பாக அவை மாறி இருக்கிறது. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி சுவாரஸ்யமான வித்தியாசமான தகவல்களை நம்ம வர எபிசோட்ஸ்ல பேசலாம். நன்றி, வணக்கம்.